அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை. அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியல் என்னும் பெயர் கொண்ட பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறது குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் அவிழ்ந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனுடைய போர் செய்கிறவர்களாய் மாத்திரம் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். நன்றி சகோதரரே. தேவன் தாமே நாம் வாசித்த அவருடைய வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆலோசனை சங்கத்தை கூட்டினார்கள். அதிலே கமாலியேல் என்று அழைக்கப்படுகிற ஒரு பெயர் பெற்ற ஒரு பரிசேயனும் இருந்தான். அவர்கள் முதலிலே இவர்களை பயமுறுத்துகிறார்கள். இதுவரைக்கும் வாய் வார்த்தை தான் அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர் தெளிவாக இருந்தார்கள். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது என்று தைரியமாய் சொன்னார்கள். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உயர்வாக பேசின போது இவர்கள் மூர்க்கமடைந்து இவர்களை கொலை செய்ய யோசித்தார்கள். அப்படியானால் ஆலோசனை சங்கத்திற்கு கொலை செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 படிகளை சொன்னார் தெரியுமா? கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தரக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் மேல் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். நியாய தீர்ப்பு என்றால் சின்ன கோர்ட், லோயர் கோர்ட். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான், ஹை கோர்ட். தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான், சுப்ரீம் கோர்ட். அப்போ இந்த ஆலோசனை சங்க தீர்ப்பை ஆண்டவர் எந்த லெவலில் வைக்கிறார் என்றால் ஒரு ஹைகோர்ட் லெவலில் வைக்கிறார். ஒரு சகோதரனை வீணன் என்று சொன்னால் அவனை ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு உட்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தலாம் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை உன் சகோதரனை மிக கேவலமாக மூடனே, ஒன்று அறியாத முட்டாளை, இன்றைக்கெல்லாம் நம்ம மக்கள் சாதாரணமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப சீரியஸாக சொன்னார். நீங்கள் கொலை தான் செய்யக்கூடாதுன்னு பூர்வத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சகோதரனை மூடனே, எம்டி ஹெட், உள்ள ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்களே மண்டையில் மசாலாவே இல்லை. இது ஒரு கெட்ட காரியமாக பாவமாக நாம் நினைக்கிறதில்லை. ஆண்டவர் சொன்னார், ஒரு சகோதரனை அப்படி சொன்னால் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். மரண தண்டனை மட்டுமல்ல, மரணத்துக்கு பிறகு அவனை நரகத்தில் தள்ள வேண்டும். அவ்வளவு கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது. அப்படியானால் ஆலோசனை சங்க தீர்ப்பு ஒருவனை வீண், வேஸ்ட், அவன் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க, அவன் வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் இல்லை நம்மை பொறுத்தவரையிலும். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ சீரியஸாக எடுத்தார் பார்த்தீங்களா? அப்போ ஆலோசனை சங்க தீர்ப்பை குறித்து ஆண்டவர் மலைப்பிரசங்கத்திலே பேசியிருக்கிறார். அதனாலே இவர்களுக்கு கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள் என்றால் இவர்கள் கொலை செய்யக்கூடிய உரிமை பெற்றவர்கள். ஆனால் இவர்கள் கொலை செய்ய முடியுமா? கொலை செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர்
யோவான் 21ஆம் அதிகாரத்திலே பேதுருவை பார்த்து, நீ முதிர் வயதுள்ளவனாயிருக்கையில் உன் அறையை கட்டி உன் கைகளை நீட்டுவாய், உனக்கு விருப்பமில்லாத இடத்துல கொண்டு போவார்கள், இந்த விதமான மரணத்தினாலே இவன் தேவனை மகிமைப்படுத்துவான் என்று ஆண்டவர் சொன்னார். முதிர் வயது உள்ளவனாய் இருக்கும்போது பேதுரு இவர்களால் கல்லெறிந்து அல்ல, அவன் விருப்பமில்லாத ஒரு மரணத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதனால் இவர்களால் கொல்ல முடியாது. இன்னும் சமாரியருக்கு சுவிசேஷம் போகவில்லை, யூதேயாவுக்கு போகவில்லை, எருசலேமில் மட்டும்தான் இருக்கிறது. 7 அதிகாரங்கள் வரை எருசலேமில் மட்டும்தான் சுவிசேஷம் இருக்கிறது. பிறகு யூதேயா முழுவதற்கும் போக வேண்டும், பிறகு சமாரியாவுக்கு போக வேண்டும். எங்கு போனாலும் பேதுரு தான் ஆரம்பிக்க வேண்டும். பாருங்க, எருசலேமில் யார் ஆரம்பித்தது? பெந்தெகோஸ்தே நாளில் எழுந்து பேதுரு பிரசங்கிக்கிறார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிறகு 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு பிரசங்கித்ததினாலே சமாரியர் சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள். உடனே பேதுருவைத்தான் அழைக்கிறார்கள். பிறகு புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போக வேண்டும் 10ஆம் அதிகாரத்தில், அங்கேயும் ஆண்டவர் பேதுருவைத்தான் அனுப்புகிறார். ஸோ இவ்வளோ ஊழியங்களை ஆண்டவர் பேதுருக்கு வைத்திருக்கிறதுனாலே ஆலோசனை சங்கத்தால் பேதுருவை கொலை செய்ய முடியாது. நான் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவர்கள் கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். இப்போ இந்த கோர்ட் தீர்மானித்தால் இவர்களை கொலை செய்யலாம். ஏன்னா எல்லாரும் ஒருமுனைப்பட்டார்கள், இவங்களுக்கு தண்டனை, மரண தண்டனை கொடுக்கலாம். ஆனால் இடையில பார்த்தீங்களா யார் வர்றது? அடுத்த வசனத்தில் பாருங்க, அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகி கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன், அவனும் ஆலோசனை சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தினர். இந்த கமாலியேல் மிகவும் பிரசித்தி பெற்றவன். கமாலியேல் குறைந்தது வேதத்தில் 2 இடத்துல கமாலியேலை குறித்து 2 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாட்டிலே, இன்னொருவன் புதிய ஏற்பாட்டிலே. பழைய ஏற்பாட்டிலே 8ஆமத்திலே 1ஆம் அதிகாரம் ஒரு சில அதிகாரங்களிலே கமாலியேல் என்று நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இந்த கமாலியேல் பாதத்திலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த காலத்தில் கற்றறிந்தவர். இவர் பெரிய ஸ்காலர், நியாய சாஸ்திரி. இவனுடைய தாத்தா தான் அப்படிப்பட்ட வேதாகம கலாசாலை உண்டாக்கினதாக சொல்லுகிறார். ஹிலேல் என்று அழைக்கப்படுகிற இவனுடைய தாத்தா. இன்றைக்கு பைபிள் காலேஜ் நிறைய இருக்க மாதிரி அன்றைக்கு இருந்திருக்கும் போல ஷமாய் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவன் வேத சாலை இருந்தது. பிறகு ஹில்லேல் என்று அழைக்கப்படக்கூடிய, இதெல்லாம் வேதத்தில் வெளியில் இருக்கக்கூடிய சரித்திரம் என்று அழைக்கப்படக்கூடியவனுடைய வேத பாடசாலையும் இருந்திருக்கிறது. அப்போ இந்த கமாலியேல் தாத்தா அவர்கள் கொஞ்சம் லிபரல்னா ரொம்ப கடுமையாக போதிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் இந்த ஷமாய் குழு இருக்கிறது அல்லவா, இவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், கடுமையாய் போதிக்கக்கூடியவர்கள். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், எடுக்க வேண்டாம். உபாகம் 24ஆம் அதிகாரத்தில் ஒருவன் தன் மனைவியினிடத்தில் இலச்சையான காரியத்தை, ஷேம்ஃபுல் திங் கண்டுபிடித்தால் அவளுக்கு தள்ளுதல் சீட்டு, விவாகரத்து சீட்டு எழுதி கொடுத்து அனுப்பிவிடலாம் அப்படி என்று மோசே கட்டளையிட்டார். இப்போ இதை 2 வேதாகம கலாச்சாரம், பல கலாசாலை இருந்தது பழைய ஏற்பாட்டில். ஒன்று ஷமாய், அவங்க என்ன சொன்னாங்க, அந்த இலச்சையான காரியம் விபச்சாரம். அப்போ ஒருவன் தன் மனைவியினிடத்தில் விபச்சாரத்தை கண்டுபிடித்தால் தள்ளுதல் சீட்டு, விவாகரத்து எழுதி கொடுத்து அனுப்பிவிடலாம். ஆனால் இவனுடைய தாத்தா ஹிலேல் அவங்க சொன்னாங்க, இல்லை அப்படிலாம் கிடையாது. ஒருவன் தன் மனைவியினிடத்தில் தனக்கு பிடிக்காத இந்த காரியம், ஒருவேளை மனைவி உணவை தீர்த்து விட்டால் கூட, சற்று அதிக நேரம் சமையல் செய்யும்போது உணவை அதிக நேரம் சூடுபடுத்தி அந்த உணவை கெடுத்து விட்டால் கூட தள்ளுதல் சீட்டை கொடுத்து விடலாம் என்று அவங்க கொஞ்சம் லிபரலாக இருந்தாங்க. ஆனால் இதே உபாகமம் 24ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். நீங்கள் இப்போ வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் படிங்கள், நேரம் இல்லை. மோசே தள்ளுதல் சீட்டை கொடுத்து அனுப்பிவிடலாம் என்று கட்டளையிட்டிருக்கிறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் தானே ஆதியிலே ஆணும் பெண்ணுமாக படைத்து இது நிமித்தம்
புருஷன் தன் மனைவி தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான். ஆகையால் தேவன் நினைத்தது மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று கட்டளையிட்ட ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள். இவர் என்ன சொல்லுகிறார்? மோசேக்கு ஆதரவாய் சொன்னாலும் பிரச்சனை, மோசேக்கு எதிர்த்து சொன்னாலும் பிரச்சனை, ஆண்டவரை மாட்டி விடலாம் என்று வந்தார்கள். இப்ப ஆண்டவர் இந்த 2 கருத்துகள் அன்றைக்கு நிலவியது. ஒன்று, விபச்சார முகாந்திரத்தில் மட்டும்தான் மனைவியை தள்ளிவிட வேண்டும் என்று உபாகம் 24:1 மோசே கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அது ஷம்மாய் குரூப். இன்னொன்று இவனுடைய தாத்தா ஹிலேல். இவங்க என்ன சொன்னாங்க? மனைவி எந்த ஒரு தப்பான காரியம் செஞ்சாலும், சின்ன காரியம் செஞ்சாலும் அவளை அனுப்பி விடலாம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆதி முதல்ல போனார். இந்த 2 குழுவினுடைய கருத்தை அவர் எடுக்கவில்லை. ஆதியிலே மனுஷனை ஆணும் பெண்ணுமாக படைத்தவர் எப்படி படைத்தார் அந்த திட்டத்தை சொல்லி, வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தள்ளிவிடக்கூடாது என்று ஆண்டவர் அந்த கருத்தை தான் ஆதரித்தார். அதனாலே யாராவது உபாகமம் 24:1 எடுத்து இது நிமித்தம் நாம் மனைவியை தள்ளிவிடலாம் என்று ஆதாயம் தேடக்கூடாது. சரியா? இதுக்கு பிறகு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அதற்கான விளக்கத்தை மத்தேயு 19 அதிகாரத்தில் தெளிவாக கொடுத்து விட்டார். பழைய ஏற்பாட்டில் புரியாத ஒரு பகுதி புதிய ஏற்பாட்டில் விளக்கம் கொடுக்கப்படுமானால் இந்த விளக்கத்தை தான் நாம் எடுக்க வேண்டும். சரியா? பல வேத வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் விளக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணமாக ஆண்டவர் முதற் பேரானவர், ஃபர்ஸ்ட் பார்ன். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை தவறாய் புரிந்து கொண்டு அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கு புதிய ஏற்பாட்டிலே ஏதாவது விளக்கம் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், முதற் பேரானவர், ஃபர்ஸ்ட் பார்ன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டியிலும் முந்தின பேருமானவர், முதற் பேரானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே இந்த ஜெகோவா விட்னஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பழைய ஏற்பாட்டை கருத்தில் கொள்ளாமல் பாருங்க, இயேசு கிறிஸ்து முதலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர், ஃபர்ஸ்ட் பார்ன், பிதாவாகி தேவனாலே முதலில் படைக்கப்பட்டவர் அவர்தான், யெகோவாகி தேவனால் என்று சொல்கிறார்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் என்ற வார்த்தையை எடுத்து. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று பழைய ஏற்பாட்டில் வாசிப்போமானால், இப்பொழுது நேரம் இல்லை, சங்கீதம் 89:27 கர்த்தர் தாவீதை முதற் பேரானவராக, பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாருக்கும் முதற் பேரானவராக ஏற்படுத்தினார் என்று அங்கே வாசிக்கிறோம். தாவீது தான் முதல் ராஜா அல்ல. அப்போ முதற் பேரானவர் என்று சொல்லும்போது முதலிலே வந்தவன், முதலிலே பிறந்தவன், முதலிலே உருவானவன் என்ற அர்த்தம் கிடையாது. அடுத்து தாவீது அவங்க அப்பாவுக்கு முதல் பிள்ளை கிடையாது. தாவீது 8வது பிள்ளை, கடைசி பிள்ளை. அப்போ அங்கே முதற் பேரானவர் என்று சொல்லும்போது எல்லாரிலும் மேன்மையானவர் என்ற அர்த்தம். இஸ் சுப்ரீம். எல்லா ராஜாக்களிலும் ஆண்டவர் தாவீதை தான் மேலாக வைத்தார். அதனால் தான் முதற் பேரானவர். அந்த அர்த்தத்திலே தான் பவுல் புதிய ஏற்பாட்டிலே கொலோசியரில் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். அப்போ ஒரு வேதத்திலே ஒரு வசனம் இருக்குமானால் அதை பழைய ஏற்பாடாவது புதிய ஏற்பாட்டிலே அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். சரி, ஏன் இதை நான் சொன்னேன்னா, இப்போ இந்த கமாலியல் என்பவன் மிகவும் நல்ல ஒரு பாரம்பரியத்தில் வந்தவன், நல்ல வேத வல்லுனர். அதனால தான் சவுல் அவரிடத்தில் கற்றுக்கொண்டார். சவுல் அவரிடத்தில் கற்றுக்கொண்ட பிறகு, கர்த்தர் அவரை ரட்சித்த பிறகு, மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் நியாயப்பிரமாணத்தில் மிகவும் கை தேர்ந்தவராக பவுல் விளங்கினார். பிறகு ஆண்டவர் அவர் கற்றுக் கொடுத்தாலும் இந்த கமாலியல் பாதத்தில் படித்ததினாலே பவுல் எல்லா அப்போஸ்தலர்களும் சற்று அறிவிலே ஞானத்திலே தேர்ந்தவராக இருந்தார். அதனால தான் இதை பேதுரு எழுதும்போது நம்முடைய சகோதரனாகி சவுலும் இதை வெளியே எழுதியிருக்கிறார். இதில் அவர் எழுதினதிலே சிலது அறிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த கமாலியல் பாதத்தில் படித்ததனுடைய விளைவு ஆண்டவர் எங்கே கொண்டு வர்றார் பார்த்தீங்களா? இவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இவங்களை கொலை செய்ய வேண்டும். கொலை செய்தால் எப்படி சுவிசேஷம் போவது? அப்போஸ்தலர்கள் கொலை செய்யப்பட்டால் இன்னும் சமாரியாவுக்கு, யூதேயா முழுவதற்கும் போக வேண்டும், சமாரியாவுக்கு போக வேண்டும், புறஜாதிக்கு போக வேண்டும். பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் புறஜாதிகள் முழுவதற்கும் எல்லா பட்டணத்துக்கு போக வேண்டும். இன்னும் காலம் இருக்கிறது. காலத்துக்கு முன்னாலே யாரு சாக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். என்ன ஆண்டவர் பாருங்க, யாரை எழுப்புறது?
கமாலியல். கமாலியல் என்ற பெயருடைய அர்த்தம் என்னன்னா, நிறைய பேர் வைக்கிறது இல்லை இந்த பெயரை. ரிவார்ட் ஆஃப் காட், தேவனால் கிடைக்கும் பலன் என்ற அர்த்தம். எல் என்றால் தேவன் என்ற அர்த்தம். தானியல், தேவன் நியாயாதிபதி. டான் என்றால் நியாயாதிபதி, எல் என்றால் தேவன். டானியல், கர்த்தரே நியாயாதிபதி. இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. யூதர்கள் அர்த்தம் இல்லாமல் பேர் வைக்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க, கிறிஸ்தவத்தில் பேர் வைக்கிறாங்க, அர்த்தமே எல்லாம் பேர் வைக்கிறாங்க. எல்லாருடைய பேரை வெட்டி ஓட்டுறாங்க. என்ன பேருக்கு அர்த்தம்னா தெரியாது. இவங்க பேர்ல தாத்தா பேரு, பாட்டி பேரு, எல்லா பேரும் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அப்படி வைக்க மாட்டாங்க. சரியா? கமாலியல். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் இருக்கான், எண்ணாகம் 1:10, பிறகு ஒரு சில வசனங்களில், பிறகு பின்னாலே வருகிற அதிகாரத்தில் இருக்கிறார். இங்கே பாருங்க, அவங்க தாத்தா நல்ல ஒரு வேதாகம கலாசாலையை ஆரம்பித்தவர். இவனுக்கு என்ன பேர் வச்சிருக்கார் பாருங்க, தேவனால் கிடைக்கும் பலன், ரிவார்ட் ஆஃப் காட். நல்ல பேர் தான், நல்ல வேலையும் செய்தான். என்ன செய்தார்? ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று வெளியே கொண்டு போக சொல்லி, ஏன்னா அப்போஸ்தலருக்கு தெரியக்கூடாது. ஆனால் இது எப்படி லூக்காவுக்கு தெரியும்? அங்கே தான் ஆவியானவர் வருகிறார். ஏன்னா அப்போஸ்தலர் வெளியே போயிட்டாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாது. லூக்காவும் இல்லை. லூக்கா அங்கே இருந்தாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் பாருங்கள், இவர்கள் என்ன பேசினார்கள் என்று கூட ஆவியானவர் லூக்காவை கொண்டு நமக்கு எழுதியிருக்கிறார். என்ன ஆச்சரியம் இல்லை? மற்ற புஸ்தகத்துக்கும் வேதாகமத்துக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசமாக தான். கமாலியலும் ஆலோசனை சங்கத்தாரும் ரகசியமாய் பேசுகிறார்கள். யாருக்கும் தெரியாது, பேதுருக்கும் தெரியாது, யோவானுக்கு தெரியாது, மற்ற யாருக்கும் தெரியாது. எப்படி தெரியும் லூக்காவுக்கு? எப்படி எழுதியிருக்கிறார்? இப்போ பாருங்க, மோசே தான் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகவும், எண்ணாகவும், உபாகமும் எழுதினார். ஆதியாகமத்திலே தேவன் வானத்தை பூமி படைத்தார் என்று மோசேக்கு எப்படி தெரியும்? ஆச்சரியமா இருக்குல்ல? அவங்க அம்மா அப்பா பேர்லேருந்து அவங்க எந்த சந்தையில் வந்தாங்கன்னு மோசே தான் எழுதுகிறார். அதுதான் வேதத்திற்கும் மற்ற புஸ்தகத்துக்கு உள்ள வித்தியாசம். வேதம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் பேசினார்கள். சரி, இவர்களை வெளியே அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு என்ன சொல்றாரு? சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நீங்க மரண தண்டனை கொடுக்க நினைத்திருக்கிறீர்கள், எச்சரிக்கையா இருங்கள். ஆண்டவர் குறுக்கே தலையிடுவார். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும் வரை கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியரை, கர்த்தருடைய ஊழியத்தை யாரும் தடை செய்ய முடியாது. சவுல் சீரிப்பாய்ந்தான் என்றால் சவுலை கூட கர்த்தர் தானே எழுப்பினார். என்ன, எல்லாரும் சிதறடிக்க வேண்டும். எல்லாரும் ஒட்டுமொத்தமாக 25,000 பேர் எருசலேமிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் சிதறி போய் உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்க சொன்னால் இவர்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதனால்தான் சவுலையே கர்த்தர் எழுப்பினார். இப்ப அப்போஸ்தலர்களை கொலை செய்ய வேண்டும் என்று இவர்கள் தீர்மானம் போட்டு முடிவும் செய்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு மனிதனை எழுப்புகிறார். யாரை கொண்டு வந்தால் கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஒரு தீர்க்கதரிசியை கடிந்து கொள்ள கழுதை இருந்தால் கழுதை வாயன் திறப்பார். ஒரு தீர்க்கதரிசியை திருத்துவதற்கு ஒரு மீனை கொண்டு கூட கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த மாதிரி தாங்க நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவரை புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம் இல்லை? ஆண்டவரை மிஞ்சி எதுவும் நடக்காது. சரி, இப்போ என்ன சொன்னான்னா 2 உதாரணங்களை கொண்டு வருகிறான். எப்பவுமே ஆண்டவர் கூட பாருங்கள் 2 உதாரணத்தை சொன்னார். இப்போ வாசிக்க வேண்டாம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் அன்றைக்கு பிலாத்து அவர்களுடைய பலியிலே கலிலேயருடைய சிலருடைய ரத்தத்தை சேர்த்திருந்தான். பிலாத்து சாதாரண ஆள் என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் குற்றமில்லாதவர்னு திரும்ப திரும்ப சொன்னதுனால அவன் நல்லவன் நினைக்காதீங்க. அவன் பாருங்க, கலிலேயருடைய பலியிலே கலிலேயருடைய மனிதர்களை கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து கலக்கிறான். அப்போ எவ்வளோ கொடூரமானவன் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்ல, அதை கொண்டு சொல்றாங்க. இப்போ கலிலே இவர் சேர்த்துட்டார் பிலாத்து. அப்போ அந்த கலிலேயரை பார்க்கல நீங்க நல்லவங்க நினைக்கிறீங்களா? நீங்க மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டு போவீர்கள்.
சீலோவாமிலே, இப்போ ஒரு உதாரணமா, ரெண்டாவது ஒரு உதாரணம் என்ன சொல்றார்? சீலோவாமிலே ஒரு கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. நீங்களும் மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டு போவீர்கள். 2 உதாரணம் ஆண்டவர் கொண்டு வந்தார். இப்போ இந்த கமாலியல் கூட, ஏன்னா ஒரு உதாரணம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, 2 சாட்சி வேண்டும். அதனால் 2 சாட்சி சொல்லுகிறார். ஏனென்றால் அந்நாட்களுக்கு முன்னே 36ஆம் வசனம், தெய்தாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். தெய்தாஸ் யார் என்று தெரியாது. அன்றைக்கு சரித்திரத்தில் ஒரு மனிதன் இருந்திருப்பான், பெரிய ஆள். சில பேர் எழும்புறாங்களே இன்னைக்கு கூட, திடீர்னு ஒரு பெரிய ஆளாக எழும்புறாங்க, அவரை பார்த்தா காணாமல் போகிறாங்க. மக்கள் என்றைக்குமே ஹீரோவை தேடி தான் போகிறாங்க. அந்த ஹீரோ செத்து போனோன்னே 0 ஆயிடுறாங்க. அந்த மாதிரி தெய்தாஸ் கொஞ்சம் ஹீரோ ஆகிட்டார் கொஞ்ச நாளைக்கு. உடனே 400 பேர் சேர்ந்துட்டாங்க. என்ன பண்ணாருன்னு தெரியாது. பெரியவனாக பாராட்டினான். ஒரு அற்புதத்தை செய்தானா, என்ன செய்தான் என்று தெரியாது. ஒரு பெரிய பேச்சாளனா என்னன்னு தெரியாது. அவன் இறந்து போன உடனே எல்லாரும் வீணாய் போனார்கள். இன்னைக்கு கூட பாருங்க, மனுஷ பின்னால தான் எல்லாம் ஓடுறாங்க, வீணாய் போகிறார்கள். அடுத்தது இன்னொரு உதாரணம். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களில், அது என்ன குடிமதிப்பின் நாட்களில்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஒரு குடிமதிப்பு எழுதப்பட்டது. எதுக்கு குடிமதிப்பு செய்வாங்க அப்படின்னா, ஜனத்தொகை கணக்கீடு தான் குடிமதிப்பு. சென்சஸ் நம்ம ஊரில் கூட எடுப்பாங்க, நம்ம நாட்டில் கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு குடிமதிப்பு எழுதுவாங்க. ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், சிறு பிள்ளைகள் எத்தனை பேர், அப்படிலாம் கணக்கு போடுவாங்க. அப்படி கணக்கு போட ஆண்டவர் வைத்தார் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில். ஏன்னா மேலே இவர் இருக்கிறார், யோசேப்பும் மரியாளும் எங்கே இருக்காங்க? கலிலேயாவிலே நாசரேத் ஊரில் இருக்காங்க, கர்ப்பிணி. ஆனால் கிறிஸ்து எங்கே பிறக்க வேண்டும்? யூதேயாவிலே பெத்லஹேமில் பிறக்கணும். அப்போ அவங்கள வாங்கன்னா வரமாட்டாங்க. நம்ம ஆளுங்களை அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியும். ஆண்டவர் நிறைய மாதம் கர்ப்பிணின்னு தெரியாதா, நாங்கள் எப்படி போகிறது, பல சாக்கு போக்குள்ள சொல்லுவாங்க. ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறணும். உடனே ராஜா அவருடைய இருதயத்தை ஏவிட்டார். உடனே ராஜா கட்டளை போட்டார், எல்லாரும் குடிமதிப்பு எழுதணும், அவங்கவுங்க அவங்க ஊருக்கு போங்க. போலன்னா என்ன ஆகும்? ராஜாவினால் தண்டனை கிடைக்கும். உடனே அங்கேருந்து புறப்பட்டு வந்தாங்களா? இப்படி தான் செய்ய வேண்டியிருக்கு கர்த்தர். அப்போ ஒரு குடிமதிப்பு எழுதப்பட்டது. எதுக்கு குடிமதிப்பு எழுதுவாங்க அப்படின்னா, இவ்வளோ ஜனத்தொகை வைத்து இவர்களுக்கு எவ்வளோ வரி போடலாம், வரி, டாக்ஸிங். அதனால தான் சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் டாக்ஸிங்னு வரும். நம்ம உடனே மொழிபெயர்ப்பு தப்புன்னு சொல்லக்கூடாது. டாக்ஸ், வரி வசூலிக்கிறதுக்காக தான் இவங்க குடிமதிப்பை எழுதுறது. சரி, இப்போ குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இவன் ஏன் அழிந்தான் என்றால், இவன் என்ன பண்ணா, அரசாங்கத்துக்கு விரோதமாக எழும்பிட்டான். நாங்கள் உங்களுக்கு வரி செலுத்த மாட்டோம். அதனால தான் குடிமதிப்பின் நாட்களில் ஒன்று வரி செலுத்த விரும்பாத அநேகர் சேர்க்கப்பட்டார்கள். அவன் அழிக்கப்பட்டான்னு வாசிக்கிறோம் இல்லை, அழிந்து போனான். ஏன் அழிந்து போனான்? ராஜாவின் கட்டளை மீறினான், அழிக்கப்பட்டான். முன்னால் இருக்கவன் சாதாரணமாக தான் சேர்த்து போனான், தெய்தாஸ். ஆனால் இவன் என்ன பண்ணான்? அழிந்து போனான். அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்படி மனுஷங்களை நம்பி, மனுஷங்களை பின்பற்றி இன்னைக்கு கூட மௌடிகமாக மக்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பரிதாபம் மக்கள். உண்மையான ஆண்டவரை பின்பற்ற சொன்னால் வரமாட்டேங்கிறாங்க. வீணாக மனிதர்களை பின்பற்றி மனிதர்கள் நாசமாய் போகிறார்கள். சரி, 2 உதாரணத்தை சொல்லி என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், பாருங்க, ஆண்டவர் 2 உதாரணத்தை கொண்டு வந்து மனம் திரும்புதலை உறுதிப்படுத்தினார். இவங்கெல்லாம் யூதர் ரபிமார்கள், எப்படி போதிக்கணும்னு தெரியும், எக்ஸாம்பிள் கோட் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ எதிர்பேசுறவங்க மறுக்கவே முடியாது. இவன் தாத்தா காலத்திலேருந்து ரொம்ப பெரிய அறிவாளிவன், கனம் பெற்ற நியாய சாஸ்திரி.
இப்போ 2 உதாரணத்தையும் உங்களால் மறுக்க முடியாது. பண்ணிட்டு என்ன சொல்கிறான், நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்று செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். ஒன்றும் செய்யக்கூடாது, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன் ஒன்றும் செய்யக்கூடாது? இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததனால் ஒழிந்து போகும். எப்படி தெயுதாஸ் ஒழிந்து போனதோ, இங்கே கலிலேயனாகி யூதாஸ் அவனை பின்பற்றினவர்கள் ஒழிந்து போனார்களோ, இந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட 20-25,000 பேர் பின்பற்றுகிறார்கள். அதனால தான் பொறாமை வந்துச்சு இவங்களுக்கு. அவங்களே தான் 400 பேர். இந்த யூதாஸ் எத்தனை பேர் பின்பற்றினார்கள் என்று தெரியாது. இந்த ஆலோசனை சங்கத்தை கூட்டினதனுடைய காரணம் என்னன்னா, திடீர்னு ஒரு 20-25,000 பேர் அவர்களுக்கு பின்னாலே போனார்கள். அற்புதம் நிகழ்கிறது. மக்கள் ஏராளமான பேர் இன்னும் போகக்கூடிய நிலைமையில் இருந்தார்கள். இதை கண்டு பொறாமை கொண்டுதான் உடனே இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். இப்போ மனுஷனால் உண்டாயிருந்தால் அதே மாதிரி ஒழிஞ்சு போயிடும். தேவனால் உண்டாயிருந்ததையானால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. இன்னைக்கு வரைக்கும் ஒழிக்க முடிஞ்சதா? கிறிஸ்தவத்தை ஒழிக்கிறதுக்கு பலர் முன் வந்தாங்க. ஹிட்லர், இப்படி பல்வேறு மக்கள் கிறிஸ்தவத்தையே நாங்கள் ஒழிச்சிருவோம், வேதமே இல்லாமல் செய்து விடுவோம் என்றும் கர்ஜித்த அநேகருடைய இல்லங்கள் வேதாமத்தை அச்சிடக்கூடிய வீடுகளாய் மாறி போனது. அந்த மக்கள் தான் அழிந்து போனார்கள். வேதத்தை அழிக்க முடியவில்லை, கிறிஸ்தவத்தை அழிக்க முடியவில்லை. இது தேவனால் உண்டானது. இந்த வேதத்தை அழிக்கணும்னு நினைச்சுதான் மொழிபெயர்த்தவர்களாக கொன்றார்கள். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வில்லியம் டிண்டேல் அன்றைக்கு இங்கிலாந்தில் இருந்த கத்தோலிக்க சபை அவரை கொன்றது. உங்களுக்கு தெரியுமா? நீ கத்தோலிக்க சபை பக்கம் நம்ம ஆளுங்கெல்லாம் போகிறாங்க நிறைய பேர். பைபிள் அவங்க வச்சிருக்கிற பைபிள் தான் சரின்ட்டு எச்சரிக்கை. தெரியுமா உங்களுக்கு? இன்னும் மக்கள் நிறைய பேர் பைபிள் அவங்க பைபிள் தான் சரின்னு போகக்கூடிய நிலையில் இன்னைக்கு இருக்காங்க. பேர்லாம் சொன்னால் அருந்து போயிடுவீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி மக்களை நம்ம ஆட்கள் பயன்படுத்துகிறாங்க. கத்தோலிக்கர் பக்கம் போகிறாங்க. அவங்க பயன்படுத்துகிற பதங்களை நம்முடைய மேடைகளே பயன்படுத்துகிறார்கள். திருமுகம், என்னங்க திருமுகம்? நிருபம்னு இருக்கு, ஒன்று கடிதம்னு சொல்லுங்க, அது என்ன திருமுகம்? ஏதாவது அர்த்தம் புரியுதா? அவங்க தூய தமிழுக்கு போகிறாங்களாம். திருமுகம்னா யாருக்கும் தெரியாது. யாருக்குங்க தெரியும்? கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமானவர்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள். அவர்களை கிறிஸ்தவர்களாய் சேர்ந்து கொண்டு அவர்கள் வைத்திருக்கிற மூல பிரதியில போய் அதுதான் சரியான வேதாம் என்று நம் ஆட்கள் வேகமாய் ஓடுகிறார்கள். நான் எச்சரிக்கிறேன், கவனமா இருங்க. அந்த கத்தோலிக்க சபை தான் வில்லியம் டிண்டேலை பிடித்து கம்பத்தில் கட்டியது. எதுக்கு? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அவர் தான் முதலிலே வேதாமத்தை ஆங்கிலத்தை அன்றைக்கு திருச்சபை மொழிபெயர்க்க விடவில்லை. ஏன்னா சாதாரண மக்கள் கையிலே வேதாமம் இருக்கக்கூடாது. சபை வைத்ததான் சட்டம். ரோம கத்தோலிக்க சபை என்ன சொல்லுகிறதோ அதான் சட்டம். மக்கள் வேதத்தை படித்தா சத்தியம் தெரிந்து கொள்வார்கள். மக்களை முட்டாளாக வைத்து தாங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் நினைத்த சபை அது. அதனால இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சாதாரண மக்களும் வேதத்தை படிக்க வேண்டும் என்று மொழிபெயர்த்தவர். அவரை கட்டி தீயிட்டு கொளுத்தினார்கள். சாகர வேளையில் அவர் ஜெபித்தார், ஆண்டவரே இங்கிலாந்து மன்னனுடைய கண்களை நீ திறக்க வேண்டும். ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்டார். பிறகு கிங் ஜேம்ஸ், வேற ஒரு கிங் ஜேம்ஸ் எழுப்பினார். அவர்தான் 54 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அரசாங்க செலவிலேயே மொழிபெயர்த்தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இங்கிலீஷ் பைபிள். 400 வருஷத்துக்கு மேலாக இன்றைக்கும் அந்த வேதாம் மட்டும் நிற்கிறது. பார்த்தீங்களா? அந்த வில்லியம் டிண்டேல இருந்தால் 84% கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இருக்கிறது. அப்போ மொழிபெயர்த்தவர் எதுக்காக மொழிபெயர்த்தார்? பணத்தை வச்சு இல்லை. இன்றைக்கி நிறைய கமிட்டி, நிறைய மொழிபெயர்ப்புகள் எதுக்கு வருது தெரியுமா? பணத்துக்கு வருது. அந்த கமிட்டியில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவன். அதான் ஒரிஜினல், அதான் தூய்மையாக இருக்குன்னு நம்ம ஆளுங்க சொல்லிட்டு தெரியுறாங்க. சரியா? அப்ப அன்றைக்கே கத்தோலிக்க சபை வேதத்தை நசுக்கி விட வேண்டும் என்று நினைத்தது. நசுக்க முடியாது. வில்லியம் டிண்டேலை கொல்லலாம், வேதத்தை கொல்ல முடியாது, வேதத்தை அழிக்க முடியாது.
இவர்களும் அழிக்க நினைத்தார்கள், முடியாது. ஒருவேளை அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட்டிருந்தால் பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த ஆலோசனை சங்கத்தை வைத்து பிசாசை கொன்றிருப்பானால் கிறிஸ்தவம் வளர்ந்திருக்காது. ஆண்டவர் விடுவாரா? விடமாட்டார். அதனால்தான் இவன் சொல்ற ஆலோசனை பாருங்க, தேவனால் உண்டாயிருந்ததையனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. உங்களால் மட்டும் இல்லை, யாராலும் கூடாது. இஸ்ரவேலை அழிக்க முடியுதாங்க? 1948 வரைக்கும் அதுக்கு மேப்பே கிடையாது. இன்னைக்கு சுற்றிலும் ஏராளமான மக்கள் அவர்களுக்கு எதிரிகள். ஈரான் போன்ற நாடுகள்லாம் அணு ஆயுதத்தை வச்சிருக்காங்க. அணு ஆயுதத்தை ஏராளமாய் உண்டாக்கி வைத்திருக்கிறாங்க. நினைச்சா இஸ்ரவேலை நசிக்கிடலாம், முடியாது. தேவனுக்கு எதிர்த்து மனிதனால் ஒன்று செய்ய முடியாது. தேவன் நினைத்தது மட்டும்தான் நடக்கும். சரியா? அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த வேதத்தை அழிக்க முடியாது. தேவனோட அந்த மக்கள்லாம் என்ன செய்யறாங்க? தேவனோடு போர் செய்கிறார்கள். தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். நல்ல ஆலோசனை. ஒன்று, இவங்களை அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. இது மனுஷனால் உண்டான தானா அழிந்து விடும். ஏற்கனவே 2 உதாரணம் இருக்கு. அப்படி இல்லை என்றால் தேவனால் உண்டாயிருந்தால் உங்களால் அழிக்க முடியாது. அது மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் போர் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றான். இப்போ இந்த கமாலியலுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கு போல. ஆனால் வெளியில் தெரியல. அவர் ரட்சிக்கப்பட்டாரா நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு மனசில் எங்கேயோ உரைச்சிருக்கு, இது தேவனால் உண்டாயிருக்க கூடுமோ. ஏன்னா உயிர்த்தெழுதலை இவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த செய்தி கூட இவர்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? இவங்க தான் காசு கொடுத்து அந்த போர் வீரர்களுக்கு, நாங்கள் தூங்கும்போது சீஷர்கள் வந்து களவா எடுத்துக்கொண்டு போனார்கள் இந்த துர்செய்தி பொய் பரப்ப செய்தவர்கள். கமாலியலுக்கு எங்கேயோ மூலையில் உரைச்சிருக்கோம். ஒருவேளை இது தேவனால் உண்டா இருக்குமோ. ஏன்னா சிறையில் வைத்தோம், காவலாளர்கள் இருக்கிறார்கள், சிறை பூட்டி இருக்கிறது, ஆனால் இவர்கள் வெளியில் இருக்கிறார்கள். எப்படி வந்தார்கள்? அது மட்டும் இல்லை, 40 வயது நிறைந்த ஒரு மனிதன், தாயின் வயிற்றிலிருந்து நடக்க முடியாதவன், பேதுருவினால் ஒரு நிமிஷத்தில் எழுப்பப்பட்டவன். இப்போ பேதுரு நிழல் பட்ட அநேகர் குணமானார்கள், பிசாசு பிடித்தவர்கள், அநேக வியாதிகள். ஒருவேளை இந்த கமாலியல் சற்று யோசித்திருப்பாரோ என்று எனக்கு தெரியவில்லை. பின்னாலே கமாலியலை குறித்து வாசிக்கவில்லை. பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுல் இந்த கமாலியல் பாதத்தில் படித்தேன் என்று சொல்வதனாலே இவருடைய பெயர் அங்கே வருகிறது. மற்றபடி கமாலியலை குறித்து நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனாலே இவர் இப்படிப்பட்ட ஆலோசனை சொன்னதுனாலே இவர்கள் தப்பினார்கள். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து, அவன் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொன்னாரு, அவர்களுக்கு ஒன்று செய்யாமல், ஒன்று கூட செய்யக்கூடாது, அவர்களை விட்டு விடுங்க. ஆனால் இவங்க அழைத்து என்ன செஞ்சாங்க? அடித்தார்கள், சவுக்கினால் அடித்தார்கள். அப்பா, சவுக்கடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் நம்ம படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். இப்போல்லாம் யாரும் அடிக்கிறது இல்லை. அன்னைக்கெல்லாம் வாத்தியார் பெரம்பு வச்சு ஒரு அடி கையில் வாங்கிறதே நம்ம உயிர் போயிட்டு உயிர் வரும். இந்த சவுக்கில் அடி வாங்கிறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர் கையில், ஆண்டவரை கூட சவுக்கினால் அடித்தார்கள். அப்பொழுதெல்லாம் எப்படி அடிப்பாங்க அப்படின்னா, 2 போர் வீரர்கள் அடிப்பாங்களாம், நடுவில் குற்றவாளி நிறுத்தி. எது வரைக்கும் அடிப்பாங்க? இவங்க யூதர்கள் முறைமைப்படி 1 குறைய 40, 39 நிறுத்தணும். ஆனால் ஆண்டவரை அடித்தது ரோமர்கள். போர் வீரர்கள் அடிப்பார்கள். எப்படி எது வரைக்கும் அடிப்பார்கள் என்றால், அவர்கள் கை ஓய்ந்து போகும் வரை. அவர்கள்லாம் பலசாலிகள். அடிக்கிறவர்கள்னா நம்ம என்னை போன்ற மக்கள் இல்லை, நல்ல பலசாலிகள். அவர்களுடைய பலம் குன்றும் வரை, அவர்கள் ஓயும் வரை அடிப்பார்கள். இல்லாவிட்டால் அடி வாங்குகிற மனிதன் சாகும் வரை அடிப்பார்கள். 39 அடி யோசிச்சு பாருங்க. பவுல் பலமுறை வாங்கியிருக்கிறார். 1 குறைய 40 முறை. பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார் அல்லவா? இப்போ இவர்களை எத்தனை அடி அடித்தார்கள் தெரியாது. ஒன்று செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள் என்று சொன்ன ஆலோசனைக்கு உடன்பட்டார்கள். ஆனால் அடித்து விட்டார்கள். ஏன்னா அவ்வளோ வெறி இவர்களுக்கு.
இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது. அவர் தான் சொன்னார், தேவனுக்கு விரோதமாக போர் செய்யாதீங்கன்னு சொன்னார். கேட்கல, கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அடி வாங்கினாங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அப்போஸ்தலர் நடபடிகளில் அடி வாங்கினதை குறித்து வாசிக்கிறோம். இதுக்கு முன்னாலெல்லாம் அவர்களை பயமுறுத்தினார்கள், அவர்களை காவலில் போட்டார்கள், அவர்களை எச்சரித்தார்கள், அவர்களை கட்டளையிட்டார்கள். அப்படி தான் வாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல தான் முதல் முறை அடித்து அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ முதல் திருச்சபையினுடைய உபத்திரவம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது. இந்த 5ஆம் அதிகாரத்தில் தான் முதல் திருச்சபையினுடைய பொய், அதனால் வந்த தண்டனை, அதுவும் நாம் வாசித்தோம். இப்பொழுது முதல் முறை அப்போஸ்தலர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? 41ஆம் வசனம், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். இப்போ என்னை பிடிச்சி யாராவது இப்படி அவமானப்படுத்தினா எப்படி இருக்கும்? அவமானம்னா என்ன அர்த்தம்? ட்ரெஸ்ஸை கட்டி நடுரோட்டில் நிற்க வைத்து சவுக்கினால் அடிக்கும்போது இது என்ன கனத்துக்குரிய காரியமா? நீ கிறிஸ்தவர்கள் அதிக மரியாதை எதிர்பார்க்கிறோம், என்னை சேர்த்து. ஆனால் பிரியமானவர்களை, கிறிஸ்தவம் என்பது மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படக்கூடியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அப்படி தான் அவமானப்படுத்தினாங்க. சிலுவையிலே அவருடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள், தங்கள் சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். வஸ்திரத்தை கூட விடலை. அவர் என்னங்க ட்ரெஸ் போட்டிருப்பார்? தச்சனுடைய குமாரன் அல்லவா? அந்த ட்ரெஸ்ஸு கூட ஆசைப்பட்டாங்கன்னா இந்த உலகம் மக்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ இவர்களையும் அவமானப்படுத்தி தான் அடித்திருப்பார்கள். இப்போ பப்ளிக்காக யாராவது நம்மளை திட்டினாலே அசிங்கமாக இருக்கும் இல்லை? ஒரு இடத்துல யாராவது நம்மளை நடு ரோட்டில் ஒரு கேள்வி நறுக்குன்னு கேட்டாங்கன்னா நமக்கு சுற்றிலும் அசிங்கமாக இருக்குது, கூனி குறுகி போகிறோம். ஆனால் இவர்களுடைய உடையை உரிந்து இவர்களை எல்லாருக்கும் முன்னால் அடித்து கேலி செய்து பரிகாசித்து அவமானப்படுத்தி அனுப்பினார்கள். ஆனால் இன்றைக்கி விசுவாசிகளாக நம்மெல்லாம் எவ்வளோ கோவப்படுவோம், சுருக்குன்னு கோவம், அவமானப்படுவோம். ஆனால் இவங்க சந்தோஷப்பட்டார்கள். எதற்காக? அவருடைய நாமத்திற்காக அவமானம் அடைவதற்கு பாத்திரராய் எண்ணப்பட்டபடியினால். ஆண்டவரே, நீர் உமக்காக அவமானம் அடைவதற்கு எங்களை தகுதி உள்ளவனாக மாற்றினீரே. இவங்க ஏன் அப்படி சந்தோஷப்பட்டாங்கன்னா, ஆண்டவர் சொன்ன போதனை, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆண்டவர் அழ சொல்லல, சந்தோஷப்பட்டு களி கூடுங்கள், rejoice and be exceedingly glad. யாராவது என்னை அடிச்சா அவமானப்படுத்தினா பொய்யாய் குற்றச்சாட்டினா எப்படிங்க எனக்கு சந்தோஷம் வரும்? ஆண்டவர் சந்தோஷப்பட்டு களி கூறும்படி சொல்லுகிறார். Be exceedingly glad, be joyful. நமக்கெல்லாம் யாராவது புகழ்ந்தாதான் நமக்கு ரொம்ப சந்தோஷம், மேன்மைப்படுத்தினால்தான் சந்தோஷம். வெற்றி கிடைத்தால் அந்த வெற்றி தாங்க இது. எப்படி வெற்றின்னு கேளுங்க. நம்ம எல்லாம் பூமியை பார்த்து பார்த்து பழகி போனோம். ஆண்டவர் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். பரலோகத்தை நோக்கி பாருங்க, ஆண்டவர் பலனை பெருக்கிறாரு. அடி வாங்கும் போது, ஆண்டவருக்காக அவமானம் அடையும் போது, பொய் குற்றச்சாட்டு சாட்டப்படும் போது, காவல் அனுபவிக்கும் போது, இரத்த சாட்சியை மறிக்கும் போது, ஆண்டவர் பலனை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார். அதை பார்த்தோன்னா பூமியில் இருக்க கஷ்டம் பெருசா தெரியாது. நம்ம எல்லாம் அநேக நேரத்தில் பூமியை பார்த்தே பழகிட்டோம். அதனால தான் என்ன அவமானப்படுத்துகிறாங்க. அவமானம் என்ன அவமானம்? இவங்க அவமானமாப்பட்டாங்க, சந்தோஷமாய் ஆலோசனை விட்டு போனாங்க. இதே பாருங்க, பவுலும் சீலாவை வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அதிகாரிகள் கட்டளையிட்டாங்க. வஸ்திரத்தை கிழிச்சு போடணுமா? வஸ்திரத்தை தனியாக வச்சு அப்புறம் திரும்ப போடுறதில்ல, வஸ்திரத்தை கிழிச்சிருங்கன்ட்டாங்க. அப்போ பிடிச்சி ட்ரெஸ்ஸை கிழிச்சு பப்ளிக்காக போட்டு அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட அவர்களை ஜெயிலில் தூக்கி போட்டு
ஜெயிலில் போட்டு சும்மா போட்டாலும் வரல, அவர்களுடைய கால்களை தொழுமரத்தில் கட்டினார்கள். தொழுமரம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். தொழுமரம் என்பது சும்மா காலை வச்சு கட்டுறதில்லை. அவருடைய காலை வெறிப்பார்களாம். தலைகீழாக போட்டு காலை வெறிப்பாங்க. எவ்வளோ தூரம் விரிப்பாங்க, அதுக்கு மேலே இடித்தா இவங்க கிழிஞ்சு போயிடுவாங்க. அவ்வளோ தூரம் விரித்து கால்களை கட்டினால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே அடி வாங்கியாச்சு, உடம்புல ட்ரெஸ் இல்லை, அடி, காயங்கள், ரத்தம் வழிகிறது, நள்ளிரவு, காரிருள், கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறது, வலி. அடுத்து என்ன நடக்குமோ தெரியாது. பவுலுக்கு ஆண்டவர் சொன்னாரா, நீ முதிர் வயது உள்ளவனா இருக்கேல் உன்னை ஒருத்தன் கொண்டு போவான். பவுலுக்கு அந்த மாதிரி வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கல. அதனால பவுலுக்கு எப்போ மரணம் வரணும்னு தெரியாது. பேதுருக்காக தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இப்போ பேதுரு என்ன, பவுல் என்ன நினச்சிருக்கலாம், இதுவே கடைசி ராத்திரியாக கூட இருக்கலாம். பவுலும் சீலாவும் தேவனை துதித்து நள்ளிரவில் பாடினார்கள். ஆஹா, இதல்லவா கிறிஸ்தவ சந்தோஷம். நம்ம சீக்கிரமா துக்கம் அடைஞ்சிடும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். அதனால தான் பவுல் எழுதுறாரு, சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உள்ள இருந்துட்டு தான் வெளியில எழுதுறார். இது எப்படி பிரதர்? அதுதான் கிறிஸ்தவ சந்தோஷம். கிறிஸ்தவ சந்தோஷம். அவன் ஏன் துக்கப்படுறோம்னா, நம்ம இங்கேயே உலக மக்களை போலவே நம்ம இங்கேயே பார்த்துட்டு இருக்கோம். என்னை சேர்த்தா நான் சொல்றேன், எதை சொன்னாலும் என்னை சேர்த்தா நான் சொல்றேன். நமக்கு இந்த பூமியில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டது, யாராவது நம்மளை அவமானப்படுத்தினார்கள், நம்ம துக்கப்படுத்தினார்கள், நம்மை தவறாக பேசினார்கள், இது நம்ம இதிலே நம்ம சுற்றி சுற்றி இருக்கோம். மேலே என்ன நடக்குது? மேலே தேவன் நமக்கு என்ன பலனை கொடுப்பார், இதை பற்றி நம்ம கவலைப்படுகிறது இல்லை. ஒரு நாள்ல சீக்கிரம் எல்லாம் போயிடும். மனிதர்கள் போய்விடுவார்கள். மனிதர்கள் நமக்கு செய்த அவமானம் எல்லாம் போயிடும். கர்த்தர் எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கிறார். தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு நம்முடைய தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. கிறிஸ்துவுக்காக நமக்கு என்ன பலன் இருக்கு? பரலோகத்தில் பலன் இருக்கா? இல்ல பூமியிலேயே நம்ம எல்லாம் வச்சுட்டு ஐயோ. அதனால தாங்க அன்னைக்கு சாகும்போது மற்றவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கிறிஸ்தவர்கள் செத்து போனாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு பரலோகத்தில் நிறைவான பலன் இருந்தது. நமக்கு பலன் என்ன இருக்கு? ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கோம் சொல்லுங்க. என் நாமத்து நிமித்தம் உன் சகோதரனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதுக்குரிய பலனை ஆண்டவர் தருவார். அப்போ வேற என்ன தரமாட்டார்? நிறைய நேரங்கள் அதை குறித்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் நம்மை போல கஞ்சர் அல்ல, குறுகிய மனமுடையவர் அல்ல, தாராளமயம் உள்ளவர், தாராளமாய் கொடுக்கக்கூடிய ஆண்டவர். எல்லாம் இப்பயே கொடுத்துருங்கன்றாங்க. இப்பயே கொடுத்துட்டு அப்ப கிடைக்காதுங்க. இப்ப நம்ம இழந்தாதான் அப்ப கிடைக்கும். எது வேணும்? பூமியில தற்காலிகம் எல்லாம் அனுபவிச்சுட்டு போயிடலாமா? இல்ல, பூமியில இழக்கும் இழப்பு ஒவ்வொன்றும் பரலோகத்திலே பலனை பெருக்கும். அதனாலதான் அப்போஸ்தலர்கள் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு போனாங்க. பவுலும் சீலாவும் சந்தோஷமாய் தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் இரத்த சாட்சியை மரிக்கும் போது கூட அநேகர் தேவனை துதித்து கொண்டு அவர்கள் பரலோகம் போனார்கள். ஸ்தேவானுக்கு ஆண்டவர் பரலோகத்தை திறந்துட்டார். முதல் இரத்த சாட்சி இவங்க தான் நியாயப்படி முதல் இரத்த சாட்சியை இங்கே செத்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் வேற ஒன்று வச்சிருக்காரு. இவர்கள் ஊழியத்திற்கு ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருடைய வேலை வராமல் யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் நம்ம எடுக்க மாட்டார். ஆனால் வேலை வந்துருச்சுன்னா யாரும் தடுக்கவும் முடியாது. அதையும் பார்த்துக்கலாம். சரியா? ரைட். அதனால நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. நாம் இழக்கிறது ஒன்றும் கிடையாது. பன்மடங்கு ஆண்டவர் நமக்கு பரலோகத்தில் பெருக்கி கொண்டிருக்கிறார். மகனே, பூமியில பார் எவ்வளவு அனுபவிக்கிறான். அதனால தாங்க அவன் முழங்கால் படிட்டு தேவனுக்கு, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதரும் என்று
சேவான் ஜெபித்து விட்டு பரலோகம் போனான். ஆண்டவர் எழுந்து நிற்கிறத பார்க்கிறான். நம்ம பரலோகத்தை குறித்து ரொம்ப யோசிக்கணும், பரலோகத்தின் மகிமை. அதனால தான் பவுல் எழுதுகிறார் ரோமர் 8:18, ஆகையால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று மிகவும் அதிக உபத்திரவப்பட்ட மனுஷன், அதிக கஷ்டப்பட்ட மனிதன், அதிக இழந்த மனிதன், குளிரிலும் நிர்வாணத்திலும் பசியிலும் தாகத்திலும் கப்பல் சேதத்திலும் கடலிலும் தூக்கமின்மையிலும் கோலினால் அடிக்கப்பட்டார். ராட், இவங்களா சவுக்கில் அடி வாங்கினாங்க. பவுல் தடியினால் கோல், அயன் ராட் எப்படி இருக்கும் பாருங்க, இரும்பு கோலினால் அடித்தாங்க. பவுல் ஒரு பட்டணத்தில் அடித்து அவர் செத்து போனார் என்று அவரை நாய் போல இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களெல்லாம் ஏன் நின்றார்கள்? பரலோகம். நாமும் பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த பூமி சீக்கிரம் போயிடும், கொஞ்ச காலம் தான். நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி தோன்றாமல் போகிற புகை போல இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை. அங்கதான் நிலையான வாழ்க்கை. அதிலே மகிமையுள்ளவர்களாய் நாம் பரலோகத்தில் பிரவேசிக்கணும். அல்லது ஆண்டவர் வரும்போது மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் அவரை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் பூமியிலே ஆண்டவருக்காக நம்ம இழந்து தான் ஆகணும், அவமானம் அடைந்து தான் ஆக வேண்டும். ஒருவனும் திருடனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிடுகிறவனாவது அநியாயம் செய்கிறவனாக பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது. இதை பேதுரு எழுதுகிறார். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் அது நிமித்தம் வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஏன்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிற. தேவன் எங்க ஆரம்பிக்கிறாரு? தன் நியாய தீர்ப்புலாம் தான் வீட்டில் தான் ஆரம்பிக்கிறார். நம்ம தான் ஒரு வீடு, முதல்ல நம்ம கிட்ட தான் ஆரம்பிக்கிறார். அப்ப நிறைய கிரீடங்கள் வேண்டும் என்றால் ஆண்டவருக்காக இழக்க, நேரத்தை ஒதுக்க, நேரத்தை இழக்க, தூக்கத்தை இழக்க, உடல் ஆரோக்கியத்தை இழக்க, உயிரை கொடுக்க, அவமானம் அடைய, பாடு அனுபவிக்க, முடிந்தால் உயிரை கொடுக்க ஆயத்தமா இருந்தால் ரெடியா இருக்கும். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அதனால தாங்க ரத்த சாட்சி ரொம்ப நிறைய பேருடைய வாழ்க்கை சரித்திரம் படிச்சேன்னா ரொம்ப வெட்கப்படுறேன் நான். அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரை நோக்கி பார்த்து பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டாங்க. அவங்கள உபத்திரவப்படுத்தினவங்க ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னடா இவங்களை போட்டு இவ்வளோ நம்ம வாட்டுறோம், இவங்க சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க, இது என்ன? அவங்களுக்கு புரியவே இல்லை. அவங்க தான் பைத்தியமானாங்க. நம்மளும் எத்தனையோ பேர் அடிச்சிருக்கோம், கொலை செய்திருக்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் நம்பிக்கை இருக்கிறது. To be absent in the body is to be present with Christ. சரீரத்தில் நம் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை உண்டு. தேகத்தை விட்டு பிரிஞ்ச உடனே யார்கிட்ட தான் இருக்கும்? கிறிஸ்து. அதனால தாங்க பவுல் சிறையில் இருக்கும்போது கவலைப்படலை. அடித்தார்கள், காலை விரித்து கட்டினார்கள், ரத்தம் சொட்ட சொட்ட அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். இவங்க பார்த்தீங்களா, அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரம். இங்கே எவ்வளோ அவமானத்தை அனுபவிக்கிறோமோ அவ்வளோ மகிமை நமக்கு காத்திருக்கிறது. இங்கே எவ்வளோ நமக்கு பெருமை உண்டாகிறதோ அதெல்லாம் அங்கே இழக்கிறோன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் தான் அங்கே கிடைக்கும். இங்கே அவமானப்பட்டோம் கிறிஸ்துவுக்காக அப்படின்னா அங்கே அதிகமான மகிமை. இங்கே கிறிஸ்துவுக்காக எவ்வளோ இழக்கிறோமோ அங்கே அதற்குரிய பலன் அதிகமாக கிடைக்கும். இங்கே நிறைய எவ்வளோ நம்ம ஆதாயப்படுத்தி கிறிஸ்துவை இழக்கிறோமோ அதெல்லாம் அங்கே மைனஸ் ஆகிட்டே வரும். நிறைய விசுவாசிகளுக்கு புரியல, இன்னும் அவங்க இன்னும் தற்காலிக பூமியில் இருக்கிறதே பார்த்துட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன பட்டிருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோமா? பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்திலே தரித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என் சரீரத்தில் வச்சிருக்கிறேன். கிறிஸ்துவை எவ்வளோ அடித்தாங்க, காயம் விட்டாங்க, அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது என் சரீரத்துக்கு வந்துருச்சு. எவ்வளோ காயங்கள் நம்ம ஒன்று கூட அனுபவிக்கல.
முழங்கால், நம்ம முழங்காலாவது நிற்குதா? கருப்பா? கருப்புன்னா என்ன அர்த்தம்? முழங்கால நிற்கிறோன்னு அர்த்தம். தூக்கம் விட்டுருக்கோமா? தூக்கம் கூட விட மாட்டேங்கிறோம் இல்லை? நம்ம எதை இழக்க போகிறோம்? கொஞ்சம் கூட கஷ்டப்பட நம்ம ஆண்டவருக்காக விரும்பவில்லை. ஆண்டவர் எப்படி கொடுப்பார் யோசிச்சு பாருங்க. கொடுக்கணும்னு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. என் பிள்ளை எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? எவ்வளோ இழந்திருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஏராளம் செய்திருக்கிறார், இன்னும் செய்ய விரும்புகிறார். கொஞ்சம் இடைப்பட்ட காலம்தான் இது. நமக்காக உயிரை கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னும் வரும்போது நிறைவான பலன்களோடு வர்றதுக்கு ரெடியாக இருக்காரு. ரெடி. நம்ம காலத்திலே ஆண்டவரை பார்க்க போகிறோம். இதுதான் உண்மை. சரியா? இப்போ உலகத்தில் நடக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தான். ரெடியாக இருக்கார். இஸ் அட் த டோர். வாசல்ல நிற்கிறார். திடீர்னு வந்துடுவார், தெரியாது. அன்றைக்கு மகிமையில கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்றால், பிரியமானவர்களை, கிறிஸ்துவுக்காக தூக்கத்தை இழப்போமா? பிரயாசப்படுவோமா? கஷ்டப்படுவோமா? வெயிலின் உஷ்ணத்தை பார்க்காமல், மழையின் குளிரையும் பார்க்காமல் நம்ம பிரயாசப்படுகிறோம். எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர் அதை விட அதிக பன்மடங்கு பலன் தர தயாராக இருக்கிறார். சரியா? நம்மளாம் இந்த மாதிரி எங்கெங்க அவமானப்படுறோம்? கொஞ்சம் கூட கஷ்டமே படுறதில்லை. கஷ்டப்பட்டால் தானே கஷ்டம், அவமானம் வர்றதுக்கு. சரி, அப்புறம் என்ன பண்ணாங்க பாருங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆண்டவருக்காக அவமானப்படுறது மட்டும் இல்லை, தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலையும், தேவாலயத்தில் மட்டும் இல்லை, டெய்லி வீட்டிலையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி, இவங்க பிரசங்கமே பண்ணக்கூடாது சொன்னாங்க. கொலை செய்ய முற்பட்டார்கள், அவமானப்படுத்தினார்கள், அடித்தார்கள். எவ்வளவு செய்கிறார்களோ இவளுக்கு அதிகமாக இவர்கள் செய்தார்கள். இன்னைக்கு எவ்வளோ அதிகமாக விசுவாசிகளை ஆண்டவர் பக்கம் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ விசுவாசிகள் ஆண்டவரை விட்டு ஓடி போகிறாங்க. இவங்களை எவ்வளவு விட்டு ஆண்டவரை விட்டு துரத்தணும்னு நினைச்சாங்களோ அவ்வளோ அதிகமாக இவர்கள் ஆண்டவரோடு நெருங்குகிறார்கள். இன்னைக்கு எவ்வளோ முரண்பாடு நடக்கிறது பார்த்தீங்களா? ஆண்டவர் யாருக்கு பலன் கொடுப்பார் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு வெட்கப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்கெல்லாம் வெட்கப்பட மாட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் வரும்போது நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரன் சொன்னார்னா இதை விட பெருமை வேற கிடையாதுங்க. எல்லாருக்கும் முன்னால தூதருடைய மகிமை எப்படி இருக்கும் கற்பனை என்னால் செய்து பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. மகிமையை பார்க்கும்படி, நித்தியத்தை பார்க்கும்படி, நிலையானதை பார்க்கும்படி, தற்காலிக காரியங்களை நாம் பார்க்காதபடி கர்த்தர் நம்முடைய கண்களை மூடுவாராக. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். What we see is temporary, what we don't see is permanent. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பிசாசு அநேக நேரத்தில் நம்மளை ஏமாத்திட்டு வரான். இந்த தற்காலிக பூமிக்குரிய அசௌகரியங்கள், கஷ்டங்கள், இதை நம்ம பெருசுபடுத்துறோம். ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு வரும்போது தான் தெரியும். எவ்வளோ அடி வாங்கினவர்கள், காவலிலே அடி, பாடுகள், மரணம், மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள், தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள், வாதிக்கப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள். எத்தனை மக்கள் வரப்போறாங்க. அன்னைக்கு நம்ம வெட்கப்படக்கூடாது, அன்னைக்கு அவமானப்படக்கூடாது, தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. இன்னைக்கு மக்கள் பண்ணட்டும். சரியா? தினந்தோறும் வீடுகளிலே இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே வந்தாங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வளோ உயர்த்துக்கிறோமோ அவ்வளவாக பிசாசு கோபம் வரும். பிசாசு நம்ம எதிர்க்கலாம், நமக்கு துன்பங்களை கொடுக்கலாம். எவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்கிறோமோ கிறிஸ்து வருகிற நாளிலே நமக்கு அதிகமான பலன். இன்னைக்கே பலனை பெருக்கிட்டே இருக்கார். ஆண்டவர் அநீதியுள்ள தேவன் அல்ல, மறந்து விட மாட்டார். அதிகமான பலன் வேண்டுமா? கர்த்தருக்காய் பாட அனுபவிப்போமா? இன்னும் அதிகமாய் பாட்டு பாடுறோம்ல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என் தேவன் மேல் வாஞ்சித்து கதறுகிறது. அனலும் குளிரம் இல்லாமல் போனால் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். நீ அனலாவாது இரு, இல்லைன்னா குளிராவாது இரு. நீ அனலும் குளிருமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறதுனால உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஐயோ பயங்கரம். நிறைய பேர் ஆண்டவர் வாந்தி பண்ணி போட போறார். ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் மகிழ்ச்சியாய் நம்மை சந்திக்க வேண்டும், நாம் மகிழ்ச்சியாய் சந்திக்க வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.